ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஜிதேந்திரா. என்னுடைய பர்சனல் கருத்துக்களை பதிவு செய்யும் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னுடைய சைக்காலஜி இன் தமிழில் ஆரம்ப காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் கேட்கப்பட்டு இருக்க ஒரு கேள்வியான காலையில் எப்படி சார் சீக்கிரமாக எழுந்துக்கிறது அப்படின்ற கேள்விக்கான என்னுடைய விடையை தான் இதில் பார்க்க போகிறோம். இதே சைக்காலஜி இன் தமிழில் சொல்லாமல் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா இதுனா என்னுடைய பர்சனல் கருத்து அப்படின்றதுனால தான் இங்கே சொல்கிறேன். நான் செய்யாத விஷயங்களை நான் எப்பயுமே வந்து ப்ராப்பகேட் பண்ண விருப்பப்பட்டதே இல்லை. அதாவது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், இல்லட்டா வந்து இந்த இடத்துல இந்த விஷயங்களை நான் பார்த்தேன், அதனால வந்து நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு நான் எப்பயுமே பேச மாட்டேன். என் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். அப்படி அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தால் மட்டுமே தான் நான் அதை பற்றி பேசுவேன். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அது நான் தவறாக சொல்லலைன்னா உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். ஆனால் நான் தினமும் காலையில் 10 மணிக்கு தான் எழுந்துக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை. 10 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா அப்புறம் நான் எத்தனை மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நைட்டு 3 மணிக்கு இல்லட்டா 3:30 மணிக்கு தான் தூங்க போகிறேன். இதுதான் வந்து என்னுடைய நார்மல் ஸ்கெட்யூல். காலையில் எழுந்து அற்புதமான விஷயங்கள் நடக்கும்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்கள் இதை முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நிறைய கோட்பாடுகள் இருக்குங்க. அதாவது வந்து ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு கோட்பாடை சொல்லிட்டு போயிருப்பார். அது அவருடைய வாழ்க்கைக்கு அப்ளை ஆன ஒரு கோட்பாடாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கோட்பாடுகள் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் அப்ளை ஆகலாம், சில நேரத்தில் அப்ளை ஆகாமல் இருக்கலாம். நான் எப்பயுமே இந்த மிடில் பாத் சீரீஸ்லேயும் இதை பற்றி தான் அதிகமாக பேசிட்டு வந்துட்டுருக்கேன். 2 சைட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமே எப்பயுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அதாவது ஒரு விஷயத்துக்கு அட்லீஸ்ட் 2 கோணமாவது இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய பாயிண்ட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நான் இந்த காலையில் எழுந்துக்கிறதுலாம் முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த காலையில் 4:30 மணிக்கு எழுந்துக்கிறது, அப்போ எழுந்து படிக்கிறது, இதெல்லாம் நான் நிறையவே முயற்சி பண்ணியிருக்கேன். அது வந்து என்னுடைய ஸ்கூலிங் டேஸ்லையும் சரி, என்னுடைய காலேஜிங் டேஸ்லையும் சரி, அதெல்லாம் நிறையவே நான் முயற்சி பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா வந்து அந்த மாதிரி காலையில் எழுந்துக்கும் போது என்னால் வந்து அந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கல. இது என்ன வேணால் காரணமாக இருந்திருக்கலாம், இல்லை அந்த காலையில் எழுந்துக்கும் போது நான் செஞ்ச விஷயங்கள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், எது வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் நான் என் வாழ்க்கையில் கொஞ்சம் காலம் கடக்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு அப்படின்ட்டு ஒரு ரொட்டீன் இருக்குது, நமக்கு அப்படின்ட்டு ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோனுக்குள்ளே நம்ம போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது நான் எனக்குள்ளே புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ஸோ என்னோடய ஜோனை நான் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஜோன் அப்படின்னா என்னென்னா, கம்ஃபர்ட் ஜோனை பற்றி இந்த இடத்துல பேசலை நான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யும்போது அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வரும். சிலருக்கு ப்ரெஷரில் இருந்தால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும், சிலருக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும். சிலருக்கு யாராவது ஒருத்தர் அவங்கள வந்து நீ இந்த வேலையை செய்யுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா வேலை செய்ய முடியும். சிலருக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நல்லா வேலை செய்ய முடியும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனருக்கும் இருக்க இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்லேருந்து பிறக்கிறது தான் இந்த எல்லா விஷயங்களும் அப்படின்றது என்னோடய கருத்து. ஸோ என்னுடைய லைஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தூங்கி எழுந்துக்கிறதுல மட்டும் இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களையும் எனக்கான கோட்பாடுகளை நானே அமைச்சிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். உலகத்தில் எதெல்லாம் வந்து பாப்புலராக சொல்கிறாங்க, இதெல்லாம் சக்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் எடுத்து முயற்சி பண்ணி பார்ப்பேன். அது எனக்கு அப்ளை ஆகுது அப்படின்னு பார்ப்பேன். எனக்கு அது அப்படி அப்ளை ஆகலை அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு அப்ளை ஆகி தான் தீரணும் அப்படின்னு நான் என்றைக்குமே என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்ட்டு ஒரு ஜோன் இருக்குது. அந்த ஜோனுக்குள்ளேயும் என்னால் சக்ஸஸ் எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னும்போது நான் எதுக்கு என்னுடைய வாழ்க்கையை வந்து மற்றவங்க சொன்ன மாதிரி வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. எனக்கு நைட்டு 12 மணிக்கு அப்புறமா தான் வந்து மோஸ்ட் க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வருது. 12 மணிக்கு அப்புறமா தான் என்னால் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியுது. அப்போ தான் எனக்கு நல்ல யோசனைகள் வருது. அப்படின்னும்பொழுது நான் எதுக்கு அந்த யோசனைகளை 5 மணிக்கு தான் காலையில் வந்து ஆகணுன்ட்டு அழுத்தணும் அப்படின்றது என்னுடைய கேள்வி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எத்தனை பேரோட வாழ்க்கையில் இது பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரியாது. அதாவது வந்து காலையில் 10 மணிக்கு எழுந்துக்கிறது, நைட்டு 3 மணிக்கு தூக்கத்துக்கு போகிறது அப்படின்றது எத்தனை பேரோட வாழ்க்கையில் அது பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் அது பாசிபிள். அதனால் ஏன் அதை நான் விடணும் அப்படின்னு நான் யோசித்தேன். சில நாளில் அந்த 3:30 மணிக்கு தூங்க போனோம் அப்படின்ற விஷயம் 4:30 5 மணிக்கு கூட போகலாம். சில நாளில் நான் 4:30 மணி வரைக்கும், நைட்டு 4:30 மணி, அதாவது நிறைய பேர் இருக்குது காலையில் 4:30 மணி. ஸோ காலையில் 4:30 மணி வரைக்கும் வேலை செய்வேன். வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா கூட தூங்க போவேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நான் வேறு டைம் ஜோனில் இருக்கணும் என்னவோ. இப்போ நான் இந்தியாவில் பிறந்ததுனால இந்த டைம் ஜோனில் வந்து எனக்கு காலையில் அது 4:30 மணி. இதே நான் அமெரிக்காவில் இருந்திருந்தேன்னா, இல்லை லண்டனில் இருந்திருந்தேன்னா, இல்லை துபாயில் இருந்திருந்தேன்னா. ஸோ இப்படி யோசித்து பார்க்கும்பொழுது டைம் அப்படின்றது ஒரு ஃபிக்ஸடான ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களும் அந்தளவுக்கு ஒரு ஃபிக்ஸடான ரிஜிடான விஷயம் கிடையாது. இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயம்லையும் அதாவது வாழ்க்கையில் ஏற்கனவே விதிக்கப்பட்ட கோட்பாடுகளுக்கு உள்ளதாக இருக்கணும். சக்ஸஸ்னால் இது தான், இப்படி தான் அப்படி டிஃபைன் பண்ண அந்த கோட்பாடுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜோன் என்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி எப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். சில பேருக்கு வேலை செய்யணுன்ற ப்ரெஷர்லேயே இருந்தாங்கன்னா நல்லா வேலை செய்ய முடியும். சில பேருக்கு அவங்களை அப்படியே விட்டுட்டாங்கன்னா நல்லா வேலை செய்ய முடியும். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் நிறைய வாட்டி வந்து வேலைகளை அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுன்னு எத்தனையோ வாட்டி முயற்சி பண்ணியிருக்கேன். நிறைய வாட்டி கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி அழுத்தி நான் கம்ப்ளீட் பண்ண ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா டைமுக்கு கம்ப்ளீட் ஆகிடுது. பட் அதுதான் என்னோடய பெஸ்ட் ஒர்க்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்கள் அது பெஸ்ட் ஒர்க்காக இருக்கிறது இல்லை. ஸோ என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னுடைய ஜோனுக்குள்ளே நான் என்னை விட்டுட்டேன்னா என்னுடைய வேலைகள் தானாக முடியுது. அதுவும் அது நல்ல ஒர்க்காகவும் வருது. ஏன்னா வந்து என்னுடைய மைண்டுக்கு நான் ஸ்பேஸை கொடுக்கறது மூலமாக என் மைண்டை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதன் ஒரு விளைவு தான் வந்து இந்த காலையில் எழுந்துக்கணும் அப்படின்ற ஒரு ரொட்டீன்லேருந்து நான் வெளியில் வந்தது.
இதில் எனக்கு இமீடியட்டாக பாசிபிள் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாலாம் பாசிபிள் ஆகலை. நானும் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ரெகுலராக ரொட்டீன் ஒர்க்கில் இருந்தவன் தான். ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கும் காலையில் ட்ரைனிங் இருக்குது அப்படின்னா வந்து அந்த டைமுக்கு எழுந்து போகணும். இன்றைக்கும் வந்து சில நாட்களில் நான் ட்ரைனிங் எடுக்கணும், ஒர்க் ஷாப் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு காலையில் நான் 6 மணிக்கு எழுந்துக்க வேண்டியிருக்கும், இல்லை 5:30 மணிக்கு எழுதுக்க வேண்டியிருக்கும். காலையில் எழுந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். பட் அதுவே என்னுடைய ரொட்டீனை நான் மாற்றிக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய ரொட்டீன் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஜோன்னா என்ன அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்னுடைய ஜோனில் நான் இருந்து வேலை செய்யும்போது தான் என்னுடைய பெஸ்ட் அவுட்புட் வருது அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுடைய ஜோன் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. காலையில் எழுந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை நான். பட் காலையில் எழுந்து பாருங்கள். ஆனால் அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்டான அவுட்புட் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பாருங்கள். இல்லை உங்களுடைய அவுட்புட் வரதுக்கு எது பெஸ்ட்டான டைமாக இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் எதுவுமே இப்படி தான், இதுக்கப்புறமா வேறு எதுவுமே இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம தினம் நம்ம ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் ரொட்டீனாக ஏற்கனவே விதிக்கப்பட்ட விதிகளின் கீழ் திரும்ப செய்கிற வேலையை செய்கிறதுக்கு மனிதர்கள் தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் நாள் அதை செய்கிறதுக்கு மிஷின் வந்துடும். புதுமையான விஷயங்கள், அவுட் ஆஃப் த பாக்ஸ் விஷயங்கள், இல்லை வந்து இயல்பில் இல்லாத விஷயங்களை செய்கிறதுக்கு தான் மனிதன் தேவைப்படுவான். அப்படின்னு இருக்கும்போது மனிதனாக இருப்பதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்னும் இந்த மிடில் பாஸ் சீரீஸில் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பேன். அப்போ வந்து நம்ம தவறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்களே அந்த நிறைய நேரங்களில் தவறாக இருக்கிறதில்ல அப்படின்றத பற்றியும் நமக்கு ஒரு புரிதல் வரும். ஏன்னா எதையுமே தப்பு ரைட்டுன்னு நம்ம ஒதுக்கிடவே கூடாது அப்படின்றதும் என்னுடைய ரொம்ப முக்கியமான கருத்து. ஸோ உங்களுடைய ஜோனில் நீங்கள் இருக்கலாம். அது கம்ஃபர்ட் ஜோனுன்னு நான் சொல்ல, அதாவது உங்களுக்கு எந்த விஷயங்கள் எந்த விதமாக நடந்தால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஜோனுக்குள்ளேயே நீங்கள் இருக்கலாம். வெளியில் எழுதி வைக்கப்பட்ட எந்த விதிகளின் கீழையும் நீங்கள் எப்பயுமே வாழணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகுது, உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மற்றவர்கள் விதிக்கப்பட்ட விதிகளின் கீழே நீங்கள் வாழணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அதை நீங்கள் உங்கள் மைண்ட்லேருந்து நீக்கிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை பதிவு செய்யணும் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய பர்சனல் கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.